What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஓகே, ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு வீடியோ. நானும் பர்சனலி கொஞ்சம் பயமா தான் இருக்கு உள்ளுக்குள்ள. வீரத்தீர சூரா ரிவ்யூ இல்லை ரோஸ்ட். ஓகேவா? ரிவ்யூனாலே ஓவரா பேசுவான். ரிவ்யூனா யார் ஓவரா? சரி, நீதான் ரிவ்யூலே யாராவது பேசினா ஓவரா பேசுவோம். ஆளு படம் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் அங்கே இருக்க சருசு இப்படி, அது என்ன சொல்லுது, பெர்பெண்டிகுலர் வராது, இது கிராஸ் டயகனலாக இருக்குங்க. டயகனலாக அப்படி போகுது. இந்த சைடு இருக்க குருபாய் இப்படி டயகனலாக இங்கே வருது. அந்த மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து சருசு இருக்கிற மனநிலையில் தான் எனக்கு தெரிஞ்சு நீ இருப்ப. ஓகேவா? கரெக்டாக. ஸோ அந்த மனநிலையோடு நீங்களும் பாருங்கள், அப்போ தான் புரியும். 2 விக்ரம் ஃபேனு என்ன ஆகுறாங்கன்னு பார்ப்போம். ஐ திங்க் இதில் தான் அவர் மொட்டை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்தவர். பார்ப்போமா? பார்ப்போம். ஐயோ கடவுளே. இப்படி இருந்தால் தான் கண்ணா நீ கலையா இருக்க. திடீர்னு இடையில வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றுவீங்க, அதை அங்கீகரிச்சுட்டு நாங்கள் உட்காந்துக்கணும். அப்போ காலகாலமாக இந்த சடங்கை பின்பற்றிக்கிட்டு இருக்கிற எங்களை மாதிரி மாங்குகளுக்கு என்னையா மரியாதை? பொழுதுக்கும் மொட்டை அடிக்கிறவனுக்கும் பொடுக்காக மொட்டை அடிக்கிறவனுக்கும் ஏகபோகமாக வித்தியாசம் இருக்குது. தேவையெல்லாம் சீண்டாத பொடு ஏற்றி விட்டுரு. இனி நம்மளுடைய நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய டிஆர் சார். வணக்கம்டா. வணக்கம்டா. இந்த டேபிள் கிடச்சா போதும்டா, பாடிக்கிட்டே தடம் போடுவேன்டா, போட்டுக்கிட்டே பேசுவேன்டா, பேசிக்கிட்டே இருக்கேன். பார்க்குறியா? ஒரு விக்ரம் ஃபேனா உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்போ வாங்கடா கடாரம் கொண்டா நல்லா இல்லைன்னு சொன்னவன் எவன்டா? இப்போ வாடா. நீ தான்ப்பா. ஸ்கெட்சாவது பொச்சாவதுன்னு கிண்டல் பண்ணுவோம். எவன்டா? இப்போ வாடா. அதுவும் நீ தான். கோபராவெல்லாம் வேஷத்துக்காக தானே ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லணும். எவன்டா? இப்போ வாடா. அதுவும் நீ தான்ப்பா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வீரதீர சூரன் வந்திருக்கு. இப்போ வாங்கடா. ஏன் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றியா? இல்லை, இது சும்மா தான் இருக்கு, பட் ஓகே. ஸோ இப்போ வீரதீர சூரன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? வீரதீர சூரன் யாருக்கு தான் சார் பிடிக்காது? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு பிடிக்கல. டிராகன் அப்ரிசியேஷன் போட்டவன் தான் நீ. டிராகனை தின்னவன் தானே. தள்ளி உட்காரு, 2 steps தள்ளி உட்காரு. நான் டிராகன் நல்லா தான் படத்தை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்? எனக்கு இந்த படத்தோட டீசர்லாம் பார்க்குறப்ப படம் வந்து ஒரு நல்ல படமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் வர்றப்போ உனக்கு தெரியலையா? எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ வச்சுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காதீங்கிற மனநிலையை வந்து அதை லைட்டாக அப்படி தெளிச்சு விட்டேன். ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. அது வந்து அவரோட முந்தைய ரெக்கார்ட்ஸை பீட்டே பண்ண முடியல. சாமி 2, கோப்ரா, தங்கலாம் இதெல்லாம் வந்து பீட் பண்ண முடியலங்கும் போது அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கு படம். படத்தில் வந்து எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்டு ஒன்று போட்டாங்க. இந்த படத்தில் பறவைகள், விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு. என் தலைவன் சியான் விக்ரம் படங்களுக்கு வரும்போது என் தலைவன் துன்புறுத்தப்பட்டானா இல்லையா அதை மட்டும் அங்கே கார்டில். ஆமாம், எல்லா படத்துலையும் இவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அது எதுலேயும் ஒரு வாட்டி கூட முன்னாடி சொல்லியிருப்பாங்க, பறவைகள் எல்லாத்தையும் போடுறீங்க, அந்த இடத்துல விக்ரம்ன்ற பேரையும் நீ சேர்த்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு. நினைக்கிறேன் கோப்ராக்கா. அதுல தானே முதுகுல குத்திட்டேன். அது கார்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்ப்பேன் படத்தை. ஏன்னா விக்ரம், கமல் இவங்க எல்லாம் வந்து எவ்வளோ துன்புறுத்தப்பட்டாலும் அதை என்ஜாய் பண்ணுறானுங்க. அழுதுகிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் அப்படியே சிகரெட்டை பற்ற வச்சாங்கன்னா இல்லை நல்லா அடுத்த வழியில் சிவகான்றீங்க. அது இந்த படத்தில் பெரிய ஆறுதல். படம் வந்து அமைக்கப்பட்ட அந்த கதைக்களம் இல்லை, அந்த கதைக்களம் வந்து ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. படத்தை வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எலிவேட் பண்ணிட்டு போகிறது, அடுத்து என்ன நடக்குது, அடுத்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எலிவேட் பண்ணிட்டு போகிறது, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்னவோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படிங்கிறது. கெட்டப் இல்லை, திருவிழா வருது, விக்ரம் வராப்லாம் டக்குன்னு எதிர்பார்த்தது அங்கே நாடக கோஷ்டிக்குள்ள போய் டக்குன்னு சூர்யா அப்படின்னு வந்து ஒரு வெட்டுக்குத்து ஒன்று போடுவார்.
அந்த ஒரு ஃபீல் மிஸ் ஆச்சு எனக்கு. எப்படா எடுத்து கேட்ட பத்த வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அது இல்லாமையா போயிருச்சு. இது ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம், ஆறுதலும் ஏமாற்றமும் கலந்த ஒரு நிகழ்வு தான் அது. இந்த வீரதீர சூரன் வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. அப்போ பார்ட் 1 இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். துஷாரா விஜயன் அந்த கேரக்டர் கலை, அவங்க வந்து அதுல குழந்தையா இருப்பாங்க. பார்ட் 1 கதை தனியா வச்சுக்கலாம். பார்ட் 2 நீங்க எடுத்துருக்கீங்கல்ல, அதுல ஏன் கதைகள்ல இருக்கிற கேரக்டர்ஸ் நிறைய மிஸ்ஸிங்கா இருக்கு, ஏன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து திலீப்னு ஒரு கேரக்டர், அது வந்து விக்ரமோட ஃப்ரெண்டா இல்ல துஷாராவோட அண்ணனா? திலீப் இறந்துட்டாருன்னு சொல்றப்ப துஷாராவும் பயங்கரமா ஆடுவாங்க, ஒருவேளை துஷாராவோட அண்ணனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் எனக்கு சேம் பிரச்சனை, எனக்கு நம்மளும் பாக்குறப்ப எனக்கு டவுட் ஆயிட்டு, சடனா ஒரு நேம் சொல்லி அவர் காணும், அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். அது எல்லாமே உங்களுக்கு இப்பவே ரிலீவ் பண்ணிட்டா சரி அந்த ஒரு டச்சுக்காகவாது அந்த பர்சனை காட்டி இருக்கணுமே, எனக்கு டவுட் ஆயிட்டு. நான் டச்சுக்கு தான் நேம் சொல்லியிருக்கு. இங்க கூடவே ஒருத்தர் இருந்தாரு, இப்படிலாம் வந்து அதுக்குன்னு அப்படியே முட்டு கொடுக்க கூடாது. உனக்கு டவுட் இருந்துச்சா இல்லையா அதை பார்க்கும்போது? யாரு என்னன்னு கேட்டு நீ யோசிச்சு சொன்னேன், இல்ல அவர் வந்து டிஸ்பிளேவே பண்ணல, அவர் வந்து இருக்காருன்ற மாதிரி போன்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் தான் நீ சொன்னானே. ஓகே, நான் விக்ரம் ஃபேனுக்கு மட்டும் தான் புரியும். நான் கூடவே சுத்திட்டு இருந்த அந்த பையனை சொல்றாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானும். நான் சொல்றேன்ல, உங்களுக்கு புரியறதுக்கு மட்டும் படம் எடுக்கிறாங்களா? ஏங்க அவங்க ஃபேன்ஸ்க்கு எடுக்கும்போது எங்க ஃபேன்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்களா? துஷாருடைய கணவரா இருக்குமோங்கிற கேள்வி இருக்கு. ஒருவேளை கணவரா இருந்திருக்குமோ, டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, தோணுச்சு. செல்வராகவன் தலமா யோசிக்கிறது, ஃப்ரெண்டு பொண்ணா டிவே தூக்குறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அது ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திலீப் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து ஒரு சஸ்பென்ஸ்க்காக வைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். இன்ஃபேக்ட் இந்த கலை துஷாரா நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டருமே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்க்கில் ஒரு மாதிரி க்யூரியஸாக நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வச்சுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த திலீப் கேரக்டரை இப்போ ரிவீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் இம்பரேட்டிவாக அது மாறிடும், ரெண்டு கன்ஃபியூஸ் அப்படி ஆயிரும். ஏன்னா அந்த திலீப் கேரக்டர் வந்து கலையரசன் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள் இருக்கு. ரெண்டு பேரையும் நீ ஃப்ரேமில் காட்டுறேன்னு வச்சுக்க, இந்த பக்கம் துஷாரா, இந்த பக்கம் கலையரசன் அப்படின்னா கஜினி யார் இப்போ சாக போறாங்கன்னு நமக்கு தெரியாது, டூ கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும் ஸ்க்ரீன்ல. அதனால அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி வேண்டாம், இது நார்மலாக கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கட்டும் ஈஸியா அப்படிங்கறதுக்காக அந்த கேரக்டர் திலீப் கேரக்டர் காட்டப்படவில்லை. எனக்கு அந்த திலீப்பை காட்டாதனால எமோஷனலா அது வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாஷா படம் எடுத்துக்கோங்க, பாஷால ரஜினியோட பேர் என்ன? பாஷா கிடையாது, அவரோட நண்பனோட பேர் தான் பாஷா. நண்பன் இறந்துருப்பாரு, இறந்த உடனே அவனுக்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்துறப்ப நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுது அந்த கேரக்டர் காமிக்கிறப்போ. இதுல எனக்கு அந்த கேரக்டர் காமிக்காம விட்டது வந்து எனக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரல. எனக்கு இன்னொரு டவுட் வந்துட்டே இருந்துச்சு, இந்த படத்தை வந்து நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? ஒரு கமர்ஷியல் படமா இல்ல 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்பு எடுத்துக்குவேன்? நிறைய மாஸ் சீன்ஸ் வந்து தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற சீன் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப அந்த சுதாகரை பார்ப்பாரு, பார்த்த உடனே சுட்டுட்டு கோபி எங்க சுதாகரன் தான் கோபின்னு வந்து சாரி அது பண்ணியிருக்க கூடாது, தவிர்க்க வேண்டிய காரணம் சும்மா வந்துடுச்சு. அந்த சுதாகரை கொல்லக்கூடிய சீன் அப்போ அவர் வந்து டேன்னு சொல்லுவாரு, இவர் சுட்டுட்டு டேன்னு சொல்லாதடா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு போயிடுவாரு. ஆனால் அந்த சீன் வந்து ஜஸ்ட் லைக் அப்படி பாஸ் ஆகி போயிருச்சு. அது ஒரு நல்ல சீனாக கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த டே ஆமாமா இல்லை எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஒரு மணி நேரம் அவனை உட்கார வச்சு அவனை சுற்றி அப்படி சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா அந்த டேன்னு சொன்னா தான் அவன் நண்பனை கொண்டிருப்பாங்க. ஸோ அதோட அவனுக்கு வந்து ஒரு 1000 டேய்கள் போட்டு அவனுக்கு புரிய வச்சிருக்கணும் நம்ம ஒரு டே நோய் குடும்பம் அப்படிங்கிற. இன்னொரு இடம் வந்து நல்ல ஒரு மாஸ் சீனாக வந்திருக்க வேண்டிய ஒரு இடம் வந்து மிஸ் ஆச்சு. எது அப்படின்னு பார்த்தோன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அங்கே வந்து ஒரு பாடல் வரும், மதுரவி இருந்தானே அவனை உசுப்பி விட்ட வீணை தேவையில்லாம அந்த மாதிரி இனி விசிலு பறக்கும் தானே மதுரவி இருந்தானே நடந்த சீனே வேற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு அது ஒர்க் ஆகலையா? இல்லை ஏன் அது ஒரு நல்ல ரீல்ஸ் மாதிரி தானே இருந்தது. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஹை தானே அது உனக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு அடுத்து எனக்கு ஏன்டா வச்சு ஏன்டா இருந்துச்சு. உனக்கு இன்டர்வல்ல 10 நிமிஷம் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க, அது உனக்கு பிரச்சனையா இருந்துச்சா? ஆமா அது இல்லைன்னா இதுவும் இல்லைன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது ஒண்ணு புதுமையா நோட்டுறாங்கன்னு இன்டர்வல் அப்படி வச்சாங்க. அது எனக்கு இன்டர்வல் எங்க வச்சிருக்கோம்னா போலீஸ் ஸ்டேஷன் சீன். ஓகே மிஸ்டர் அருண்குமார் ஓகே. ஒரு இன்டர்வியூல வந்து அருண்குமார் சொல்லியிருப்பாரு, பழைய படங்கள்ல இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாஸ்டால்ஜியாவுக்காக இப்போ யூஸ் பண்றாங்கல்ல, அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, இதுல இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறப்ப இல்ல விக்ரம் சார் வந்து ஒரு ஆக்டர், அவருக்கு வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அவர் வந்து ஒரு ஆக்டரா இருக்கிறனால ஆக்டரா தான் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல பார்த்தா மதுரை வீரன் தானே இருக்கு. அது அந்த மதுரை வீரன் வைக்கலன்னா அந்த இடம் ஃப்ளாட்டா இருந்திருக்கும். ஸோ அதனால மதுரை வீரன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளாட் ஆக்கியிருக்காங்க. அந்த மொமெண்ட் சீரியஸ்லி ஹை கிடைக்கல
அது வரைக்கும் நீட்டா போயிட்டு இருந்த ஒரு படம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி எதிர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து விக்ரம் ஒரு விண்டேஜ் சாங்கை போட்டு நடுவில் வந்து டான்ஸ் ஆட போறாரு. துஷாரா விஜயன் வந்துட்டு ஏஜென்ட் கலை ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து சார்ஜ் எடுத்துக்க போறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு மூவ் இட் சேஞ்ச் த ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லுவேன். படத்தில் வந்து முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. யூஸ்வலாக வந்துன்னா எஸ்.ஏ. சூர்யா வந்து அந்த ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா ரொம்ப எக்ஸ்பிரசிவா எக்ஸ்ப்ளோசிவா வந்து அப்படி இல்லாமல் இதில் வந்து சட்டிலாக பண்ணது வந்து சட்டிலாக பண்ணும்போதே நமக்கு வந்து பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு போலீஸ்காரனா அப்படிங்கிறது பயமாக இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி என்னுடைய தலைவன் சியான் விக்ரம் சாதாரண ஆள் கிடையாது. நடிப்புன்னு வந்துட்டா மனுஷன் சட்டையை கிழிச்சு நிற்பான். லிட்ரலா கிட்டத்தட்ட 60 வயசுக்கிட்ட ஆக போகுது. ஆனால் சட்டையை கழட்டிட்டு நடிக்கிற சீன்லாம் வந்து அது எல்லாம் இன்னுமே வந்து எல்லாம் வந்து எதுக்குடா ஆச்சரியப்படுறீங்க? தங்களெல்லாம் கோமணத்தோடு நடிச்சிருந்தா அப்படி. அது வந்து ரெகுலரா விக்ரம் இருக்காரா ஸ்ட்ரிப்பிங் நேக்கட் விப் இன் தி பேக் அந்த மாதிரியான கதைக்களங்களை தான் இயக்குனர்கள் கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் நடிச்சிருந்தாரு. அது நல்லா இருந்தது. அந்த சிங்கிள் டேக் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஏன்னா அது சீரியஸ்லி அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு வந்து லியோன்னு ஒரு படத்தில் சிங்கிள் டேக்கு ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. அதையும் பாருங்கள், இந்த ஃபைட் சீனையும் பாருங்கள். இது வந்து தரமான சூப்பரான லியோ எனக்கு பிடிக்கல. நான் ஃப்ராங்காக சொல்லுவேன், அந்த ஈவன் நிறைய பேருக்கு அது வந்து கனெக்ட் ஆகிருக்காது. அது வந்து அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி அந்த சிங்கிள் டேக் எடுத்தாங்க. பட் அது அந்த ஃபீல் அது கொடுக்கல. பட் இது வந்து சின்ன சின்ன எப்படி சொல்கிறது முன்ன பின்ன இப்படி ஸ்லோ பண்ணி, ஏன்னா இது வந்து சிங்கிள் டேக்கு வந்து வேறு எந்த கிமிக்கும் எடுக்காமல் பண்ணது இது. ஸோ என்னென்னா அந்த வீட்டு அந்த குர்ஸை எரிகிறது, அவங்க அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்றதுல அதுலேருந்து அந்த கதை உடச்சிட்டு வெளியே வந்து இவரை காப்பாற்றி ஏற்றி விடுறது, மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகுறது ஒரே டேக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஃபயர் யூஸ் பண்ணி நைட் சீனு ரொம்ப கஷ்டம். அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீனு நல்லா ஹை பண்ணி அப்படியே மதர் வீரன் படம் போட்டு அமுக்கிட்டாங்க. அதுக்கு வேற ஏதாவது புதுசாக ஒரு பாட்டு போட்டு கூட இது பண்ணியிருக்கலாம், பவர் ஏற்றிருக்கலாம். புதுசாகவே அது மாதிரி இருக்கிற ஒரு சாங் போட்டிருக்கலாம். அதையே போட்டிருக்க கூடாதுல்ல. அது வந்து அந்த டைமில் அந்த ஃபைட்டுக்கு ஒரு இதாக இருந்தது. இது வந்து செட் ஆகலை ஆக்சுவலி. அது வந்து படம் வந்து 2x போயிட்டு இருந்தப்ப அது அந்த தூளில் அது வந்து 100x மாற்றி விட்டுச்சு அந்த சீனு. இது என்னன்னா இது ஆல்ரெடி 1x போயிட்டு இருக்கப்ப 1x 2x போகிறப்ப டவுன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு பதிலாக வெறும் ஒரு பிஜிஎம் மாதிரி நல்ல ஒரு போட்டிருந்தாங்கனாலே இன்னும் இதாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், வெளியே பார்க்காத மச்சான் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் வந்துடும், அப்படியே பார்க்காம இருப்பேன். அந்த மாதிரி அதை எடுத்திருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த சிங்கிள் டேக்கில் ஒரு 20 நிமிஷம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஆமாம், ஏன் அப்படி எடுக்கணும் ஆக்சுவலாக? அது வந்து எதனால நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை சொல்லுவோம். ஆமாம், இப்படி பக்கத்தில் உட்காந்து சொல்லலாம்ல, இந்த பாருங்க சிங்கிள் டேக் மாப்பிள அங்கே பாரு கட்டாகவே இல்லை பாருங்க. எனக்கு ஆனால் படம் நல்லா இருந்தால் போதும். அந்த 20 நிமிஷம் ஆக்சுவலாக இதில் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆமாம், அது கட் பண்ணி எடுத்தால் சிங்கிள் டேக் வந்து இப்போ பாரு இப்போ அது எஸ்பிஎஸ் இல்லை அது வந்து என்னதான் அது கட் பண்ணி எடுத்தாலும் அந்த சிங்கிள் டேக்கில் நீங்கள் அந்த விஷயத்தை காட்டும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும், மேத் போட்டுக்கிட்டே இருக்கும். அவர் வந்து அதுலேருந்து கீழே அந்த அண்டர் பிரிட்ஜ் போயிட்டு இவரை பார்த்துட்டு வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சூராஜ் வந்து அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் ஏற்றி விட்ட பிறகு இங்கேருந்து வருவார் மறுபடியும் ஆக்சுவலாக அந்த மாதிரி அந்த டைம் கோஆர்டினேஷன் ஆகுதுல்ல. அவர் டேரக்டர் அதெல்லாம் யோசித்து வைக்கிறப்ப அது பார்க்குறதுக்கு ஹையாக இருக்கும். அங்கே பாரு இப்போ எஸ்பி சூடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு, அவர் பார்க்காம சூரஜ் போகிறாருன்னா அது உனக்கு அட அப்படி இருக்குல்ல. ஒரு அப்படியா சிங்கிள் டேக்ல கேமரா கட் ஆகாம இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? படத்தில் வந்து ஒரு சீன்ல வந்து கலை நம்ம கலையரசன் காளியோட கலையரசன்ங்கிறத குறிப்பிடும் வகையில குறியீடாக வச்சிருக்காங்க. கலை காளியோட மனைவி கலை. அதான் அது வந்து சிம்பாலிக்கா அவ இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா இதுல சாகல. அதான் ட்விஸ்ட். விக்ரம் இருக்காரு ஆனா கெட்டப் இல்ல, கலைன்னு பேர் இருக்கு ஆனா உயிரோடு இருக்கா. படத்துல எனக்கு ஒரு விஷயம் லைட்டா உறுத்துச்சு, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த கலை காளி அவங்களோட பேர் இருக்குல்ல, அது காஸ்டிங் வைஸ் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ அந்த கலை கேரக்டருக்கு வந்து ஒரு அனுஷ்காவோ ஒரு த்ரிஷாவோ அந்த மாதிரி இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி காளி கேரக்டருக்கு வந்து விஜயோ அஜித்தோ சூர்யாவோ. இல்லை காளி கேரக்டருக்கு விக்ரம் ஓகே இல்லை, எனக்கு ஆக்சுவலாக கலை கேரக்டர் வந்து அனிகா சுரேந்திரன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரியுதா? ஏன்
நல்லா இருந்திருக்கும், ஒரு மாதிரி இருந்திருக்கும், க்யூட்டாக இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்காருப்பா. நல்லா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி சொதப்பதான் முடிச்ச மாதிரி. நாங்கெல்லாம் கோபராவே பார்த்தோம். நல்லா தான் இருக்குது. யூ புல்டு வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் மவுத். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தின் மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஓவரால் ஒரு படம் ஆமாம் அப்படி தான் நான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் பே ஆஃப் வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லை அப்படின்னா அது எப்படி ஒரு நல்ல ரைட்டிங்காக இருக்க முடியும்? அப்போ டோட்டலாகவே ஒரு படத்தை பார்க்கணும். கரெக்டு தான், ஒரு படம்னா ஃபுல்லு இதுவும் சேர்ந்தது தானே ஒரு படம். நீ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மட்டும் காசு தரலாம், செகண்ட் ஹாஃப் காசு தரக்கூடாது, அந்த மாதிரியாக வரப்போது எல்லாம் சேர்த்தது தான் ஒரு படம். ஆனாலுமே அவர் பிரித்த விதம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக பிரித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2.5 hours படத்தை நீ 1.5 hours 1 hour அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படி போனது, அடுத்தடுத்து என்ன ஆகும்னு அந்த ஒரு ஈகர் இருந்தது. செகண்ட் ஹாஃப் மேலே வந்து என்னப்பா சொல்ல வரீங்க, எப்படி போய் முடிப்பீங்கன்ற அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படம் ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து படம் ஒரு செட்டப் பண்ணுவாங்களா, ஒரு 10 நிமிஷம் இதாக ஹீரோ இது அதெல்லாம் இல்லவே இல்லை அந்த படம். டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போன எங்கள் காலி அப்படின்ட்டு அடுத்தடுத்து டக்குன்னு போயிட்டு எனக்கு அதனாலே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆமாம், அது வந்து அப்படியே செகண்ட் ஹாஃபில் என்னவோ ஒரு ஃபீல் நிறையா ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு நமக்கு வந்து அவர் விக்ரமும் எஸ்.ஜே. சூர்யாவும் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு சீனு நமக்கு அது ஃபஸ்ட் சீனு. ஆனால் அவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா தெரியுங்கிறப்ப அவர் அந்த கார்கிட்ட பக்கத்தில் வந்து பேசுறதுக்கு வரப்போ ஒரு பயம் இருக்கும், பயமும் இருக்கும், அதே நேரத்தில் பயப்படலாங்கிற மாதிரி நவுந்துட்டு இந்த என்னது அப்படிம்பாரு. எனக்கு அல்டிமேட் செம ஆக்டிங்கு. அவர் வந்து சொல்லியிருந்தார், எப்போதும் நான் ஹை பிச்சில் பேசுவேன், பட் இந்த படத்தில் வந்து அருண்குமார் சார் வந்து இவ்வளோ வேணாம் சார், அப்படியே பாதியாக கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி டேரக்டர் இந்த எஸ்.ஜே. சூர்யா அஸ்கி வாய்ஸ்ல பேசினது கூட கேட்டுச்சு. எனக்கு வந்து விக்ரம் பேச சில இது வந்து புரியல. நான் திரும்பி ரீவைண்ட் பண்ணி நான் கேட்குறேன், என்ன பேசுறாருன்ற மாதிரி ரொம்ப பேஸ் ஆயிடுச்சு. ஒரு பேஸ் வாய்ஸுங்கிறது ஓகே நல்லா இருக்கும். அதுக்கு நீ எப்படி சொல்றது, தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் பேஸ்ல ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அப்படியே கைதி படம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் போய் பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த தியேட்டர் ஓவர் பேஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவர் அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தார் இவர் அர்ஜுன் தாஸ். ஒரு டைலாக்கும் ஃபஸ்ட்டு புரியலை, கத்துறாங்க, என்னடா ஒரு என்றாரு, ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்புறமா 2வது வாட்டி இல்லை நான் அந்த தியேட்டரில் வந்து உடஞ்ச ஸ்பீக்கரில் அந்த வாய்ஸ் எடுத்தேன். அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் எடுக்கிறாங்களா, சாலப்பாரு மாட்டி விட பார்க்குறியா, மாட்டி விட பார்க்குற தெரிஞ்சு போச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் விக்ரம் ரோஸ்ட் பார்ப்போம், விஜய் ரோஸ்ட் பார்ப்போம். ஓகே, பாய்.